வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். நல்லதை நினைப்போம், நல்லதை பேசுவோம், நல்லதை செய்வோம், நல்லது தானாக வரும். இன்றைய தலைப்பு பார்த்திங்கன்னா, சின்ன பயிற்சி பெரிய மகிழ்ச்சி. ரொம்ப சிம்பிள் தாங்க. இதில் நம்மளுடைய எண்ணத்தை இந்த வாரம் நம்ம கவனிக்க போகிறோம். எண்ணத்தை நம்ம கவனிக்கணும். நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள் அது உற்சாகம் தருகின்ற எண்ணம், நேர்மறையான எண்ணம் அப்படின்னா நம்ம அதை தொடர்ந்து வச்சுக்கலாம். நமக்கு சோர்வு, சோம்பேறி, கவலை, எதிர்மறை தரக்கூடிய எண்ணங்கள் இருந்ததுன்னா அதை உடனடியாக மாற்றி நல்ல எண்ணங்களை நாம் கொண்டு வரணும். ஏன்னா தீய எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள் நம்ம உடம்புல நிறைய ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தும். மகிழ்ச்சிக்கான எண்ணங்களை எண்ணும் பொழுதும் நம்ம உடம்புல நிறைய மாற்றம், நல்ல மகிழ்ச்சிக்கான ஹார்மோன் சுரக்கும். அந்த நாள் சுறுசுறுப்பாக நகரும். இதை ஒரு நாள் முழுவதும் இப்படி உங்கள் எண்ணத்தை கவனியுங்கள். நல்ல எண்ணங்களை தக்க வைத்து கொள்ளுங்கள். தேவையில்லாத துன்பமும் மன உளைச்சலும் கொடுக்கின்ற எண்ணத்தை நம்ம என்ன பண்ணணும், அதற்கு மேலாக நல்ல எண்ணங்களை போடணும். வாழ்க்கையில் புதிய திருப்பம் ஏற்படும். பயிற்சி செய்யுங்கள், வெற்றி பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில். அப்போ இன்னொரு விதமான பயிற்சி என்னென்னா, நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு நிகழ்ச்சி இல்லை ஒரு உறவுக்காரங்க வீடு இல்லை நண்பர்கள் வீட்டுக்கு போகிறோம். போகிறதுக்கு முன்னாடியே தப்பான எண்ணத்தை மனதில் விதைத்து அங்கே போனால் மரியாதை கிடைக்காது, சரியாக கவனிக்க மாட்டாங்க அப்படின்னு ஃபுல்லாக எதிர்மறை எண்ணங்களை போட்டுக்கிட்டு நம்ம அங்கே போனோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக நாம் நினச்ச மாதிரியே அந்த இடத்துல நடக்கும். இனி எங்கே போனாலும் நேர்மறையான, சிறப்பான, எல்லாமே ஸ்மூத்தாக போகும். அமைதியான மனோநிலையில் எதையும் எதிர்பார்க்காமல் சென்று பார்ப்போம். பொறுமையை நம்மளுடைய பையில் வச்சுக்கணும். அதை அடிக்கடி எடுத்து பயன்படுத்திக்கணும். இப்போ நாமெல்லாம் நம்ம மொபைல் ஃபோன் எப்படி அடிக்கடி எடுத்து நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதே போல் பொறுமையை நமக்குள்ளாக வைத்து அடிக்கடி எடுத்து நம்ம பார்த்து கொள்ளும் பொழுது அது நமக்குள் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும். அதன் மாதிரி நம்ம முயற்சி செய்வோம், நமக்கு நிறைய மன அமைதி கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு சிறிய பயிற்சி நாம் நம்ம வாழ்க்கையில் செய்து பார்க்கலாம். ஏதாவது ஒரு வேலை நமக்கு கொடுத்தார்களே ஆனால் அந்த வேலையை முழு மனதுடன் நிறைவாக எந்தவித குழப்பமும் இல்லாமல் அதனை பற்றிய தெளிவான அறிவை பெற்றுக்கொண்டு நாம் செய்து பார்க்கும் பொழுது அந்த வேலை நிறைவாக அமையும். நமக்கும் அமைதி கிடைக்கும், சுற்றி உள்ளவர்களுக்கும் அமைதி கிடைக்கும். இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் தடுமாறுகின்ற இடத்தை எடுத்துக்கொண்டு சிறிது சிறிதாக உங்களை மாற்றி அமைத்து கொள்ளுங்கள். வாழ்க்கை பூத்து குலுங்கும் நந்தவனம் போல நறுமணமாக மாறும். பயிற்சி, முயற்சி, வெற்றி எல்லாமே மனம்தாங்க. வாழ்க்கையில் வருகின்ற இன்பம், துன்பம், விருப்பு, வெறுப்பு எல்லாத்திற்குமே காரணம் நம் மனம்தான். ஒரே ஒரு பொருள் தான், அது பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு பிடிக்கும், மற்றவர்களுக்கு அது பிடிக்காமல் போயிடும் இல்லையா. வீட்டில் ஒருத்தருக்கு பிடிக்கிறது இன்னொருத்தருக்கு பிடிக்க மாட்டேங்குது. மனம்தான், அதில் தான் இவ்வளவு வித்தியாசங்கள் ஏற்படுது. மனதை நாம் உயர்த்தி கொண்டால் வாழ்க்கை மிக எளிதாக நம்மளால் அணுக முடியும். மன அமைதி, இந்த தியானம் போன்ற பயிற்சி செய்யும் பொழுது நமக்கு இயல்பாக அமையும். வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் அனைத்தையும் நம்ம இன்பமாக மாற்றிக்கொள்ள முடியும். மனதை, நம்மளுடைய அறிவை உயர்த்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே வாழ்க்கை தெளிந்த நீரோடையாக போகும். அவ்வளோதாங்க. மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். வாழ்க்கையில் நாம் ஜெயிக்கணும், நல்ல நிறைவாக இருக்கணும். அதற்கு என்ன வேணும்? மகிழ்ச்சி தாங்க. அந்த மகிழ்ச்சி எப்படி கிடைக்கும்? நாம் ஆரோக்கியமாக இருக்கணும், நம்மை சுற்றி உள்ளவர்களும் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது அந்த மகிழ்ச்சி தானாக நமக்கு வரும். அப்புறம் இன்னொரு விஷயம், மகிழ்ச்சி கிடைக்கிறதுக்கு நமக்கு நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வும் இறைவனே நமக்கு முறையாக நடத்தி கொடுக்கிறார் என்று நாம் முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளும் பொழுது அப்போதும் மகிழ்ச்சி கிடைக்கும். நமக்கும் மகிழ்ச்சி கிடைக்கணும், எல்லோருக்கும் மகிழ்ச்சி கிடைக்கணும்னு நம்ம வாழ்த்தலாங்க. வாழ்த்தி வாழ்த்தி எல்லா வளங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். வாழ்க வளமுடன் என்று. நன்றி. வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடு உறக்கத்திற்கு செல்வோம். ஆழ்ந்த உறக்கம் கிட்டும். இந்த சின்ன பயிற்சியை நீங்கள் நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையில் நம்ம செய்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய எண்ணத்தை மட்டும் கொஞ்சம் மாற்றி அமைத்து கொண்டாலே போதும், நம் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படும். இந்த பயிற்சியை செய்வோம், மனமகிழ்ச்சியோடு வாழ்வோம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.